2026-27க்கான பட்ஜெட் தாக்குதல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட். அந்த மதத்தினுடைய நம்பிக்கையில் அவர் அந்த மாலையை கையில் வைத்திருக்கிறார். இதுக்கு நிறைய பேர் பல கருத்துக்கள் சொல்லும் இந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க நேற்று. அப்போ தலைவர் சொல்கிறாரு அது அவருடைய நம்பிக்கை. உனக்கு என்னமாச்சு பிரச்சனை? நீ ஏன் என்கிட்ட வம்புக்கு வர்ற? திருமாவளவன்ட்ட வம்புக்கு வராமல் உன்னால் இருக்க முடியாதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஜெபமாலையை கொண்டு வந்தது சரின்னா இப்போ ராமர் சிலையை கொண்டு வர்றது என்ன தப்பு? அதான் நாங்கள் சொல்கிறோம், ராமர் சிலையை கொண்டு வந்தால் நாங்கள் கேட்போம். ஏன் கேட்போம்னா நிச்சயம் ராமரை கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ உள்ள பேசியிருக்கிறாங்க திமுக பிஜேபி கூட்டணிக்காக. அதுக்காக கூட இந்த அம்மா அப்படி நக்கலாக கேள்வி கேட்குது. போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாகவே அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நில உரிமையாளர்களுக்கான மற்றும் நோக்கத்துடன் மண்ணின் மகள் அப்படின்ற திட்டத்து மூலயமா 20 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. பழங்குடியினர் குடியிருப்பு வீடு சாலைகள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம்ன்ற பெயரில் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் SC/ST சப்ளான். இந்த பட்ஜெட் தலித்து மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்குது. ஏன் விரோதமாக இருக்குன்றத மொத்த பட்ஜெட் எவ்வளவுனா 3,50,27 கோடியா. ரொம்ப சொற்பமா வெறும் 1.38 விழுக்காடு ஒதுக்கி. 2 கூட இல்லை. இது ரொம்ப கேவலமானது. வன்னியரசு அவர்தானே இப்ப சமூக நீதி. நிச்சயமாக இதை நாங்க சொன்னீங்களா? இல்ல பேசியிருக்கு. திமுக ஒரு காலத்துல மகளிர் உரிமை தொகை திட்டம் போட்டாங்க. 5 வருஷத்துல போட்டது கொடுத்தாங்களே. அந்த திட்டத்துக்கு வந்த எல்லா பணமுமே SC/ST மக்களுக்கு வர வேண்டியது. என்ன கணக்கு எழுதுறாங்கன்னா இதுக்குள்ள SC மக்கள் இருக்கிறாங்களே. SC மக்கள் இருந்தா அது SC மக்களுக்கு மட்டும், மகளிருக்கு மட்டும் போகலையே. திமுகன்றது கலைஞர் டிவி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? அது பூரா SC/ST மக்களுடைய காசு. வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் RT மூலமாக அதை கேட்டு பெற்றிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சங்கத்தமிழர் அவர்கள், விசிக கட்சி. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போது நேத்தோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. 2026-27க்கான பட்ஜெட் தாக்குதல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட். அவங்களுடைய 2 விதம். அதான் இன்றைக்கி வேளாந்து பார்த்தோம். நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியம் வில்சன் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய மத நம்பிக்கையும் கூட கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக பல பேர் அது கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்களும் சொல்லியிருந்தாங்க அது அவருடைய மத நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலுக்கு பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது கொண்டு வந்ததுக்கு ஜெபமாலை அது அவருடைய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அது அவர் தலைவர் முடிச்சிட்டார். ஆனால் உங்கள் கட்சியினுடைய பொருளாளருடைய மனைவி ஷர்மிளா டாக்டர் அவங்க பார்த்திங்கன்னா அவர் சொன்னதுக்கு, தலைவர் சொன்னதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் நாளைக்கு ராமர் சிலையுடன் வந்தால் இதே போல் சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இது மாதிரி அவங்க தொடர்ந்து தலைவர் எது சொன்னாலுமே அதுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கனாலும் அதே போல் தான் தலைவர் பேசின பேச்சுக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய அளவில் சர்ச்சையாக ஆகினதுக்கப்புறம் உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பத்தினரை ஏன் இப்படி பண்ணுறாங்க? முதல்ல இந்த பட்ஜெட்டு திராவிட மாடல் கட்சிகள் இருக்குதுங்களா, திமுக அதிமுகவுடைய அந்த பட்ஜெட்டை உடச்சி டோட்டலாக சொல்ல போனால் இது ஒரு புதிய பட்ஜெட்டு அப்படி தான் பார்க்கணும். உங்களுக்கு திமுக பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை அதிமுக பட்ஜெட்டாக இருக்குது, ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் முடித்து ஒரு முடிவுக்கு காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கி ஒரு நல்ல பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறார் தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? அதில் என்ன ஒரு சர்ச்சைனா, இந்த திமுக காரங்களுக்கு என்றைக்குமே அதே புத்தி, ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி தெரிவாங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நடிகை பேசி ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அப்புறம் அதை விடுங்க, நம்ம அதுக்கு போக தேவையில்லை. இப்போ இதில் அந்த அமைச்சர், குறிப்பிட்ட நிதி அமைச்சர் அவர் அறிக்கை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்யும் பொழுது அவருடைய ஒரு மதம், அந்த மதத்தினுடைய நம்பிக்கையில் அவர் அந்த மாலையை கையில் வைத்திருக்கிறார். இதுக்கு நிறையா பேர் பல கருத்துக்கள் சொல்லும் இந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க நேற்று.
அப்போ தலைவர் சொல்கிறாரு அது அவருடைய நம்பிக்கை அப்படின்னு முடிச்சுடுறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து எங்கள் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பதவியேற்றதுமே இதை சொல்லாமல் போயிட்டு அந்த பதவியேற்றதுக்குமே வந்து அவங்க ஒரு மாதிரி அவ்வளவு இதுவாக பேசணும், அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை போட்டாங்க. அதை அப்புறம் டெலிட் பண்ணான்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை அவர் கணவர் கூட சொல்லியிருக்கலாம். அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தனித்தனி ஒரு தத்துவம் இருக்குது, கோட்பாடு இருக்குது. அதை நம்ம யாரும் தலையிடலை. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டாலின் வந்து இறை மறுப்பாளர். ஆனால் அவங்க மனைவி துர்கா போகாத கோயில் இல்லை, செய்யாத யாகம் இல்லை. அவங்க ஆட்சியிலேயே போன 5 வருஷத்துல அவங்க எல்லா கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கும் அப்போ அவர்னாலேயே அங்கே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டாக. ஆனால் நம்ம இவரை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரைட்டாக. நம்ம எங்கே வர்றோம்னா அந்த அம்மா ஆல்மோஸ்ட் திமுக தானே. அதே நான் ஏதோ திமுக கூட இந்த அம்மா ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க அவருக்கு. நம்ம அவங்கள குறை சொல்லலை. இந்த கருத்தில் நான் அவங்கள குறை சொல்கிறேன். என்ன குறைனா இப்போ வந்து நீ அப்படியே போங்க. இவங்க திமுக போன ஆட்சியில் வந்து அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே. பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்ன பண்ணார் தெரியுமில்ல? அதை பூரா கொண்டு போய் கலைஞருடைய சமாதியில் வச்சுட்டு அங்கே அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு தான் கொண்டு வந்தார். அதே மாதிரி அப்போ இருந்த வேளாண்மை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரும் அதே வேலையை செஞ்சுட்டு வந்தார். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லையா, அவங்க கட்சியோடைய தலைவர் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது பொட்டு வச்சாங்களே, பூ வச்சாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? திருவூர் பூசிட்டு வந்தாப்புலே. அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம வந்து யாருமே குறை சொல்ல. பட்ஜெட்டை மட்டும் பாருங்கள். ஏன் இறை நம்பிக்கை இருக்கக்கூடாதா? இல்லை அது என்ன தவறா? அந்த அம்மா கேட்குது. ராமரை கூட அந்த அம்மா சொல்லுவாங்க. யாரோ ஒரு அந்த அம்மா யார் பேரை சொல்லியிருக்காப்புல, அங்கே நிர்மலா அம்மாவை சொல்கிறாப்புல. ஓகே, உண்மைதான். அந்த அம்மா அது மாதிரி செஞ்சால் நாங்கள் தட்டி தான் கேட்போம், உறுதியாக கேட்போம்ங்க. ஏங்க, அதாவது ராமரை கொண்டாந்து நிப்பாட்டினீங்கன்னா அது மதமே வந்து அடிப்படையில் பிரிவினைவாதத்தை உருவாக்குதில்ல. உங்களுக்கு வந்து கிறிஸ்துவத்தில் என்ன சொல்லுது? எல்லாரையும் சகோதரனை பார்த்தானே சொல்லுது. நிறைய பேர் வந்து ஜெபமாலையை கொண்டு வந்தது சரின்னா இப்போ ராமர் சிலையை கொண்டு வர்றது என்ன தப்பு? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ராமர் சிலையை கொண்டு வந்தால் நாங்கள் கேட்போம். ஏன் கேட்போம்னா ராமருடைய கோட்பாடு என்ன? சாம்பவனை கொலை செய்தது யார்? ராமர் தானே. அவர் தத்துவம். இயேசுநாதர் எங்கேயும் கொலை பண்ணாரா? இயேசுநாதர் என்ன சொல்றார்? ப்ளீஸ் சார் தோஸ் மோன் அப்படின்றாரு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் துயரத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாவலன் சொன்னாரா சொல்லலையா? மலையிலிருந்து பேசுவார். அந்த பேச்சே என்ன? நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நான் குரல் கொடுக்க வந்தேன். ஒரு விலை மாதிரி எல்லாரும் கல்லை விட்டுடுறாங்க. அப்போ அவர் என்ன சொன்ன வரலாறு இருக்குல்ல. ரெண்டாவது அவர்கிட்ட கேட்குறேன், உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்கலாம் ஒரு சாதாரண ஆளாக இருக்காங்களே, என்னென்னத்தையோ வந்து குடிக்கிறாங்களே, என்னென்னத்தையோ சாப்பிட்றாங்களே, கை கழுவாமல் கூட சாப்பிட்றாங்களே அப்படின்னு இயேசுநாதர் நேரடியாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எதை சாப்பிடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, எதை பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியம்னு நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவ இந்த இடத்துலையாவது வந்து பிறப்பால் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லுதா? ஆனால் ஓ மதம் சொல்லுதில்ல. அந்த அம்மா கூட அந்த புத்தியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு அந்த எண்ணத்தில் சொல்லுது, ஒரு ராமரை நாங்கள் கொண்டாட போகிறோம்னு. சரி, அவரை சொல்லுங்கள் ஸ்டாலின்ட்டு சொல்லி, இல்லை பாவம் ஸ்டாலின் தான் இப்போ இல்லையோ, உதயநிதிட்ட சொல்லி அவரை வேணா ஒரு நாள் நீ ராமரை கொண்டு போக சொல்லுங்கள். ஆனால் நிச்சயம் ராமரை கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ உள்ளே பேசியிருக்கிறாங்க திமுக பிஜேபி கூட்டணிக்காக. அதுக்காக கூட இந்த அம்மா அப்படி நக்கலாக கேள்வி கேட்குது. சரிங்களா? ஆனால் அது திமுகவைக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அது எப்படியாலும் ஆல்ரெடி ஆயிடுச்சு, இன்னும் ஆகிறதுக்கு இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க. முதல்வரே வரல, தோற்று போயிட்டார் முதல்வர் வேட்பாளர். அதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிஷன் வந்து இதுன்னு சொல்லிட்டு மறு பரிசீலனை. அப்போ அவங்க முன்னாடி ஜெயிக்கும் போது அப்போ இவிஎம் மிஷின் இல்லையான்னு கேட்குறேன். அதாவது தனக்கு பிரச்சனைனா ஒன்று இவிஎம் மிஷின், அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மீண்டும் அந்த அம்மையாருக்கு நான் சொல்கிறேன், அதாவது வந்து நீங்கள் திமுக வருங்க, அது உங்கள் உரிமை, நான் ஒன்றும் அதில் தலையிடலை. ஆனால் எதை பேசணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. உங்களுடைய கணவர் யார்? விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உச்ச அதிகாரத்தில் ஒரு பொருளாளராக இருக்கிறார். பரவலாக பேசுகிறாங்க. இப்போ தம்பிமாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், தலைவர் வந்ததுமே இந்த வேளச்சேரி தீர்மானத்தின் பிரகாரம் அவர் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து எந்த வன்னியர்களும் இதுவரை கட்சியில் கூட்டி வரல. அவர் பெரிய இது இருக்குது. பட் நான் என்ன சொன்னால், நம்ம அப்படி பேசலை. அது வந்து அவரை கூட்டிகிட்டு தான் வரணும்னு தேவையில்லை. பட் அவர் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அது தலைவருக்கு அவங்க அப்பா நண்பர். இதில் வந்து அவர் வர்றாரு, தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் முழுமையாக. அவர் கூட்டி வராரா கூட்டி வரலாம் பிரச்சனை. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை வரனால இப்போ திருப்பி அவரை தான் பேசுகிறாங்க. எப்படி ஒரு அரசியல் படுத்தலை, தான் வீட்டிலேயே அரசியல் படுத்தமாக இருக்கிறாரு. இப்போ யதார்த்தமாக பேசுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தவறு வந்தால் நீங்கள் தட்டி கேளுங்க. இப்போ எங்கள் தலைவரோ இப்போ யாராவது ஒரு தவறு செஞ்சால், இல்லை எங்கள் கட்சி ஒரு தவறு செஞ்சால் தட்டி கேளுங்க. அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ எங்கள் கட்சியில் கூட அன்றைக்கி வந்து அந்த மாநாட்டுக்காக
தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்காக நடத்துகிற இடத்துல மந்திரத்தை ஓதுனாங்க, பிராமணரை வச்சு இது பண்ணாங்க. நான் எதிர்த்து தான் சொன்னேன், அது தப்புன்னு தான் சொன்னேன். நான் இப்போ கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கள் தலைவர் கூட அதுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி பாவம் கட்சிக்காரர்கள் தானே, அதுவும் பொதுச்செயலாளர்கள் அப்படின்றக்கா இல்லைங்க, அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாருங்க தலைவர். யாருடைய விருப்பம்? அந்த வேலை பார்க்குறவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. யாரும் அங்கே சப்கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஜேபி அப்படின்னு, அவங்க தான் மேடை அமைத்தல், பெரிய பெரிய லைட் அமைத்தல், அதுக்காக பூஸை வைக்கிறாங்க அப்படின்றது தப்பு இல்லை. அது உங்களுடைய இது நல்லா வைத்துக்கொள்ள. அங்கே போய் எங்கள் கட்சி பொதுச்செயலாளர் வரக்கூடாதுல்ல, அவர் மந்திரத்திலே இதை போடக்கூடாது, அரிசியை போடக்கூடாதுல்ல, அதை நானே தான் கேட்டேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் மட்டும் இல்லை, கட்சியில் இருக்கிற ஏறக்குறைய 85 விழுக்காடு கேட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் தான் கேட்டாங்க. இது என்னங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் ஏங்க அப்படி சங்கித்தனமாக செய்கிறாங்கன்னு கூட கேட்டாங்க. அப்போ உங்களால் இதையே சரி பண்ண முடியும்னா நீங்கள் எதை சரி பண்ண முடியும்? நம்ம சாதி ஒழிப்பு மையமாக இருக்கிறோம். சாதி ஒழிப்புக்கு முட்டு கொடுக்குறதே பிராமணியம் தானே. அவன் அந்த பிராமணிய நம்பிக்கை தானே அந்த இது நடுறது தப்பு இல்லை. அது என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மரம் நட்டாங்க பார்த்தீங்களா, அது தமிழுடைய பண்பாடு. இப்போ நம்மளே ஒரு திருமணம்னா அங்கே அது நடுவார்கள், ஒரு ஊர் திருவிழானா நடுவாங்க, பந்தக்கால் கரெக்டாக சொன்னாங்க. அதுதான் பந்தக்கால் நடுவது கிராமங்களில் ஒவ்வொரு கோயிலும் இருக்குது. ஆனால் பிராமணை வச்சு செய்கிறது இல்லை, ஊரில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஊரில் இருக்கிற பெரியவர்களை வைத்து நீங்கள் செய்யுங்க. அங்கே மந்திர சமஸ்கிருதமில் ஓதுனீங்க, அதுதானே கேட்டேன். அது மாதிரி கேள்வி கேட்பதில் தவறு இல்லை. இல்லை, இப்போ இவங்க என்னன்னா தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்கள்ல முக்கியமானவராக பெரியாரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஜபமாலை எடுத்துட்டு போயிருக்கிறீங்களேன்றது அர்த்தத்தில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பெரியார் வந்து தனது கடைசி காலகட்டத்தில் அவருடைய பை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து திருக்குரானு பைபிள் இருந்துச்சு. அவரே வந்து ஆளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா படிப்பாராம் அவர், பௌத்த கருத்துக்களையும் படிச்சிருக்கிறாரு. அவர் யாருக்கு எதிர்ப்பு? இந்து மதத்தில் இருக்கிற, அதிலும் குறிப்பாக அந்த சாதிகளுக்கு தான், பிராமணிய கோட்பாட்டுக்கு தான் அவர் எதிர்ப்பு. பிராமணர்களுக்கு இல்லை, ராஜாஜி கூட நண்பர் தானே அவருக்கு. பிராமணிய கோட்பாட்டு தான் எதிர்ப்பு. பிறப்பால் உயர்வு தாழ்வு, பிறப்பல்லன்னா பிறப்புக்கு எல்லா உயிருக்குன்றாங்க பார்த்தீங்களா, அது இவங்க கட்சியோடைய கோட்பாடு. கட்சியோட மெயின் கோட்பாடே அதானே. அப்போ அவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது அவருடைய முழுமையான நம்பிக்கை. அவர் அங்கே வந்துட்டு எல்லாரும் நீங்கள் இது மாதிரி செய்யுன்னு சொன்னாரா? அப்போ நீ உங்கள் நம்பிக்கை வந்து ஒருத்தனை பாதிக்கக்கூடாது, அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ நாங்கள் கூட ஒருத்தனை வந்து அவங்கள கட்டாயப்படுத்தக்கூட. ரெண்டாவது நல்லா கேட்டுக்கிறங்க, இயேசுநாதர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். நான் தான் சொல்கிறேன்ல, ஜபமாலை அது வந்து என்ன, ஜபமாலை இந்துக்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குறேன், இஸ்லாத்தில் இல்லையான்னு கேட்குறேன். எல்லாம் தானே ஜபமாலை வச்சுருக்கிறாங்க. அவர் இந்த கிராஸ் போட்டாருன்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அவர் நம்பிக்கையில் அவர் போடுறாரு. அப்போ வந்து திமுக காலத்தில் அவங்க செஞ்சாங்களே, தப்பு இல்லையா? செஞ்சுருக்காங்களே. ஏங்க அதிமுக காலத்தில் திருநூறு பூசிட்டு வந்தாங்க, பட்ஜெட்டே படிப்பார். நம்ம தான் பார்த்துருக்குறோம்ல, சாமியை கும்பிட்டு தானே படிப்பார். நம்ம அதெல்லாம் தவறாக எடுக்கலைங்க, அதை விடுங்க, அந்த மேட்டரை விடுங்க. தப்பாக ரைட்டுன்னு அப்புறம் பார்ப்போம். உனக்கு என்னமா ஆச்சு பிரச்சனை? நீ ஏன் என்கிட்ட வம்புக்கு வர்ற? திருமாவளவன்ட்ட வம்புக்கு வராமல் உன்னால் வந்து இருக்க முடியாதா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். நீ வம்புக்கு போகிறாலும் மற்றாள்கிட்ட போ. ஏதோ குறிப்பிட்டு தலைவரை எழுதலைன்னா நமக்கு தூக்கமே வராது. இருக்குது டெய்லி பார்த்தா ஏதாவது ஒரு பதிவு வந்து தலைவருக்கு எதிர்ப்பாக எழுதுகிறாப்புல. அப்போ சில பேர் என்ன தம்பிமாரில் என்ன கேட்குறாங்க, என்னங்க இப்படி எழுதுகிறாரு அந்த அம்மா, ஏன் அவர் கண்டிக்க மாட்டாரான்றார். நான் அப்போ சொன்னேன், இல்லைப்பா அது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. ஒருத்தன் வந்து காங்கிரஸ் இருப்பான், நம்மளே பார்த்துருக்கோம்ல பல வரலாறுல, மைனகாவா அந்த அம்மா பிஜேபி இருந்தாங்க. ஆனால் இவங்க இந்திராந்தி அம்மா அவங்க மாமியா, அவங்க இங்கிட்டு இந்த கட்சியுடைய தலைவரே அவங்க தான். ஆனால் ஒரே குடும்பத்துக்குள்ள கூட பல கட்சிகள் இருக்கலாம். அதான் ஏன் கலைஞர் குடும்பத்திலே வந்து ஏடிஎம்கேல போய் இவர் இல்லையா, முத்து இல்லையா? சரிங்களா? நம்ம அந்த கருத்துக்கே நம்ம வரலைங்க. அது வந்து தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரம். ஏன்னா புரட்சி அம்பேத்கர்கிட்ட திருமணமான 2 பேர் போயிருக்கிறாங்க, கணவன் மனைவி. அப்போ அவர் வந்து அவ்வளோவா அவர் வந்து பெருசாக திருமணமானவங்கள்லாம் பேசுகிறதில்ல, இப்போ வாழ்த்துலாம் தெரிவிக்கல. அவங்க ரொம்ப நெருங்கியவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்துட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு 2 பேருக்கும் புத்தகம் கொடுத்துருக்குறாரு. ஒரே புத்தகத்தை கணவனுக்கும் கொடுத்துருக்காரு, மனைவியும் கொடுத்துருக்குறாரு. அப்போ வந்து பக்கத்தில் இவங்க கேட்டிருக்காங்க, சார் என்னங்க சார் புத்தகம் ஒரே புத்தகம் தான் கொடுக்குறீங்க, உங்கள் புத்தகம் தான் கொடுக்குறீங்க, ஏன் ஒரு ஆள் கொடுத்தா 2 பேரும் படிச்சுக்கிடுவாங்களே? அதான உண்மை, ஏங்க தனித்தனியாக கொடுக்குறீங்கன்னா? அப்போயும் சொல்லியிருக்காரு, 2 பேருமே தனித்தனியான ஆளுமைகள். அவங்க தனியாக அந்த புத்தகத்தை படிக்கட்டும், இவங்க தனியாக படிக்கட்டும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இவங்களை சார்ந்து அவங்களோ, அவங்களை சார்ந்து இவர்களோ இல்லை. அப்போ இருந்து அர்த்தம் என்ன சொல்கிறார் அம்பேத்கர்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுயமாக சிந்திப்பதற்கு, சுயமாக முடிவெடுப்பதற்கு அந்த அம்மாவுக்கு உரிமை இருக்குது. அதான கருத்தை அவர் சொல்ல வரைய கருத்தை தானே. அதை சொல்ல, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பெண்களுடைய வளர்ச்சியை வைத்து தான் மதிப்பிட வேண்டும், அம்பேத்கர் சொன்னதை. அதே மாதிரி தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு? நீ வந்து முடிய கடையெல்லாம் ரொம்ப வச்சு தெரியாதீங்க,
அதை பிடிச்சா உங்களை அடிக்கிறாங்க அதுன்ற மாதிரி பெண் விடுதலை பற்றி பேசுகிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு கட்சியில் பயணிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்கள் கணவர் வந்து விசிகால இருக்கிறாரு, அதனால் நானும் விசிகால இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த இதுக்கு நான் வரலை. ஆனால் தலைவருடைய வந்து கருத்துக்களை அதில் உணர்ந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தட்டி கேளுங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு ஏன் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகிறீங்க? ஒருவேளை மேலே இருந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதுதான் அந்த நீங்கள் சொல்லுவீங்களா இந்த ஊபி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது 200 ரூபாய் அதை யூபினே சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஊபினே அதை விரிவாக்கமாக உடன்பிறப்புகள் நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் அப்படி நீங்கள் நாங்கள் உடன்பிறப்புகள்னு சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறேன் உடன்பிறப்புகள் அவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்க அப்படி செயல்படுறாங்க. அதனால் நீங்கள் செயல்படுங்கம்மா. ஆனால் பட் இது வந்து நல்ல அரசியல் நாகரிகம் அல்ல. இந்த விஷயம் வந்து முழுக்க வந்து பட்ஜெட்டை வந்து பேசுங்க, பட்ஜெட்டில் இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த பட்ஜெட் வந்து போன ஆட்சி பட்ஜெட்டை விட இது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு ஒரு சிறப்பான பட்ஜெட்டு. அதுவும் வந்து நிதி ஒதுக்கீடே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி நலத்துறை. இப்போ வன்னியரசு அவர்கள் இருக்கிற அந்த சமூக நீதி நலத்துறைக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தானே கொடுத்துருக்காங்க சார். நிறைய அதாவது போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில வந்து அதிகமாவே அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியில கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி தொகையா இருக்கட்டும், அது இல்லைன்னா வந்து அதுக்கு 131 கோடி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கான உயர் விதத்தில் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் சொல்லிட்டு அது ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் இது சொல்லியாச்சு, தொழில் முனைவோர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 165 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு இருக்குது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு நில உரிமையாளர்களுக்கான மற்றும் நோக்கத்துடன் வந்து மண்ணின் மகள் அப்படின்ற திட்டத்து மூலயமா 20 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அயோத்தியதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு அதில் ஒரு 300 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. பழங்குடியினர் குடியிருப்பு வீடு சாலைகள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி வந்து ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம்ன்ற பெயரில் அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 25,225 கோடி ரூபாய் வந்து பழங்குடியினருக்கான துணை திட்டத்தில் அதுக்கு கீழே இருக்கிறதுல 2079 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர், ஸோ அதுக்கு அடுத்தபடி அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம், இதுக்கு முந்தைய திராவிட மாடல் ஆட்சி சொல்லக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எஸ்சி/எஸ்டிக்கு வந்து இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். சரிம்மா, இது சொன்ன கருத்துக்கள்லாம் சூப்பர். இது வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்லடா, அந்த திருட்டு திமுகவோட அந்த அதிமுகவை விட இவர்கள் வந்து நிறையா ஒதுக்கியிருக்கிறாங்க. நீ திருட்டு திமுக நீ கோவப்படாமல் இருக்கிறீங்க, ஏன் சொல்கிறேன்னு நான் விளக்கம் கொடுக்குறேன். திருட்டு திமுக ஏன் பண்ணுறதுக்காக அடுத்து நான் விளக்கம் கொடுக்குறேன், அதை நீங்கள் கரெக்டாக அந்த கேளுங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இது சிறப்பு தான். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா சப்ளான் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, சப்ளான் எப்படின்றது எப்படின்னா சிறப்பு உட்கூராய்வு திட்டம், அதுக்கு பேர். இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1974 to 79 அந்த 5 ஆண்டு திட்டங்களாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் எஸ்சி/எஸ்டி சப்ளான். அதுக்கு பேரே வந்து எஸ்சிஎஸ்பி அண்ட் டிஎஸ்பி அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சு இந்தியா முழுவதும் அது வந்து செயல்படுறார்கள். அதோடைய திட்டத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது, அதை நான் விளக்கம் கொடுக்குறேன். அது என்ன திட்டம்னா, இப்போ ஒரு பட்ஜெட்டு போடுறான்னு வச்சுங்க, இந்தியா முழுக்க ஒரு பட்ஜெட் வருது, நான் அங்கேருந்தே சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்சி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 விழுக்காடு, எஸ்டி வந்து ஒரு 6-7 விழுக்காடு. அப்போ இந்த தானே எவ்வளோ வருது, 18 ஒரு 6 எத்தனாவது 24 25 விழுக்காடு அமௌண்ட்டை மொத்த பட்ஜெட்ல இருந்து அதை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. 100% 24 விழுக்காடு வந்து அப்படியே ஒதுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. அது வந்து எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க. இது இப்போ இந்த சிஸ்டம் நடந்து கொண்டே இருக்குது. அப்படி வர்ற அமௌண்ட்டுகளை வாங்கி மாநில அரசாங்கம் அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கு நமக்கு ரெக்கார்டு இருக்குது. அதையும் திருட்டு திமுக நான் சொன்னது. இப்போ திமுக ஒரு காலத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒன்று போட்டாங்க, நான் இருக்கா 5 வருஷத்தில் போட்டது கொடுத்தாங்களே.
அந்த திட்டத்துக்கு வந்த எல்லா பணமுமே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வர வேண்டியது. வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் ஆர்டி மூலமாக அதை வந்து கேட்டு பெற்றிருக்கிறார். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீ உங்கள் தொலைக்காட்சியில் அதை போடுங்க. அப்போ அந்த திட்டத்தில் வந்த அனைத்து பணமுமே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பயன்படுத்த வேண்டிய பணம். ஆனால் இவங்க வந்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தி என்ன கணக்கு எழுதுறாங்கன்னா, இதுக்குள்ளே எஸ்சி மக்கள் இருக்கிறாங்களே. இல்லை, எஸ்சி மக்கள் இருந்தா அது எஸ்சி மக்களுக்கு மட்டும், மகளிருக்கு மட்டும் போகலையே. அதுதான் திருக்கு திமுகன்றது. திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் இதே வேலை செஞ்சு. ஒரு காலத்தில் கலைஞர் டிவி கொடுத்தாங்க, நாம இருக்கா? அது பூரா எஸ்சி எஸ்டி மக்களுடைய காசு. அதுவே சமத்துவபுரம் உருவாக்கினாங்க பார்த்தீங்களா, அதை கூட பாராட்டுவோம். அது வந்து சாதி ஒழிப்புக்காக வருது. அல்ல, அப்படி வரவே கூடாதான். அந்த பணம் முழுக்க முழுக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் போகணும். அதுக்கு எடுத்துக்காட்டு நல்லா கேட்டுங்க. பந்துலு திட்டம் அப்படின்னு, தலித் பந்துலு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா. அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி மாணவர், ஒரு மாணவி, நீங்கள் படிச்சிட்டீங்க, டிகிரி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தொழில் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் 10 லட்சம். அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுலாம் இல்லை, 10 லட்சம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதை விட நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா பல கோடிகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் சீட்டிங் பண்ணுறாங்க. இப்போ இந்த அரசு இப்போ வந்திருக்குல்ல, இது வந்து இப்போ 8 அமைச்சர் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் தப்புனா தட்டி கேட்பேன். 8 அமைச்சர் தலித் அமைச்சரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ எங்கள் தலைவர் சொன்னதை போல இன்னைக்கு மற்ற ஆட்சியாளர்களை விட இவர் அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பாராட்டுகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், டைட்டிலே போட்டுக்குங்க, இந்த பட்ஜெட் வந்து தலித்து மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்குது. ஏன் விரோதமாக இருக்குன்றத சும்மா போகிற போக்கில் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தலைவர் இப்போ பார்ப்பார். அவர் என்ன பாருடா, கூட்டில் இருந்துட்டு இவனுக்கு இதே வேலையாக இருக்குது, போன முறை வந்து திமுக பேசினேன், இப்போ டிவிக்கே பேசுவேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக உங்களுக்கு நான் எழுதி வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் டைம் பிடிக்க, நானே படிக்கிறேன், நீ பொறுமையாக கேளுங்க. இது வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போனது, ஓடுது ஓடலை, உங்களுக்கு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இந்த விஷயம் வந்து தலித்து இளைஞர்கள், தலித்து மக்கள் விழிப்புணர்ச்சி அடைவதை விட ஆட்சியாளர்கள், குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற எங்கள் அமைச்சராக இருக்கட்டும், இல்லை முதல்வராக இருக்கட்டும், இல்லை ஆதவ அர்ஜுனா, இது ஆதவ அர்ஜுனாட்ட நான் டிஸ்கஸ் பண்ண அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு பணம்லாம் வருது. இப்போ அமைச்சர் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கும்போது நான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு தெரியாமல் கூட. சிறப்பு இல்லை சிறப்பான, அதான் சொல்லியாச்சு. எங்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வனுடைய அந்த கருத்தை வந்து பரவாயில்ல எல்லா டிவிலையும் போட்டாங்க. அவர் என்ன கேட்டார்னா, இந்த சப்ளான் இருக்குது, போன 2024 அந்த திருட்டு திமுக உருவாக்குச்சு, அதுக்கு ஒரு சட்டமே போட்டுச்சு, அங்கே வந்துருச்சு 1974. ஆனால் இவங்க கடைசி காலகட்டத்தில் நாங்களாம் நெருக்கடி கொடுத்தனால, குறிப்பாக சிந்தனை செல்வன் அவர்கள் நெருக்கடி கொடுத்தனால, எங்கள் தலைவர் நெருக்கடி கொடுத்தனால 2024 ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்னா, இந்த சப்ளானுக்காக நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான தலித் தலைவர்களெல்லாம் வச்சு, இல்லை தலித் எம்எல்ஏகளை வச்சு, எம்பிகளை வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு. ஆனால் அந்த ஆட்சிக்காரர்கள் செய்யவில்லை. விஜய் அவர்கள் பட்ஜெட் போடுறதுக்கு முதல் நாள் ஆலோசனை கூட்டம் எங்களுடைய பொதுச் செயலர் ரவிக்குமார் கலந்து கொண்டார், எங்கள் அமைச்சர் கலந்து கொண்டார்கள், இன்னும் ஏனைய ஆட்கள் அதில் கலந்து கொண்டாங்க, என்ஜிஓ சார்ந்த ஆட்கள் அதில் கலந்து கொண்டு பேசினாங்க. பேசி இருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கும். எனக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரிகள் பூரா ஒரு ஸ்கீம் செஞ்சுருப்பாங்களே, அதே தானே இவங்களும் செய்வாங்க. ஆனால் அவங்க பேசி அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் இப்போ நாங்கள் பாராட்டோம்ல. ஆமாம், அதில் கிடச்சிருக்கு. ஆனால் இதை இப்போ பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் கவனத்திற்கு நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு 2026-27 பட்ஜெட் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சட்டப்படி வர வேண்டிய நிதியில் 93.46 பற்றாக்குறை, ஏறக்குறைய 94 விழுக்காடு பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை நான் படிக்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் வந்து எவ்வளவுனா 3,50,027 கோடி ஆகும். மொத்த பட்ஜெட் ஏறக்குறைய 3,50,000, ரைட்டா? அதில் பாருங்கள், இதில் ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடி நலனுக்காக அனைத்து திட்டங்களையும் சேர்த்து ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த தொகை இப்போ நீங்கள் படிச்சிக்கல, அது 4,828 கோடி மட்டுமே. இது வெறும் மொத்த பட்ஜெட்டில் 1.38 ஆகும். மொத்த பட்ஜெட்டில் இது மொத்தமே எவ்வளோனா 1.38 சொல்கிறாப்புல. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பட்டியல் சாதியினர் அப்போ எப்போ 2011, இப்போ பார்த்தா எவ்வளோ வரும்? அது மட்டும் நம்ம ரெக்கார்டு இருக்குது. இப்போ ரெக்கார்டு இல்லை மக்கள் தொகை அப்போ இருக்குங்க. 2011 எத்தனை வருஷம் யோசித்து பாருங்க.
ஏறக்குற 16 வருஷம். அதுக்கு முன்னாடியே பட்டியல் சாதியினர் வந்து 20.01, பழங்குடியினர் 1.1. நான் முதல்ல சொல்கிறது இந்திய லெவலில் சொன்னேன், இது தமிழ்நாட்டில் இந்த கருத்து. அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை மொத்த தொகை 21.11 ஆகும். ஆனால் அவர்கள் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 1.38 மட்டுமே. சட்டப்படி குறைந்தபட்சம் 21.11% நிதி ஒதுக்க வேண்டிய இடத்தில் 1.38 மட்டுமே ஒதுக்கியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை 19.73 விழுக்காடு ஆகும். கரெக்டான பாயிண்ட். அதாவது எஸ்சி எஸ்டி சிறப்பு கூறு நிதி சட்டம் வலியுறுத்தும் அளவை விட 15 மடங்கு குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 15 விழுக்காடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, 15 மடங்கு. 2023-20 முதல் 2026-27 வரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதி பெயரளவில் மட்டுமே உயர்ந்துள்ளது. ஆனால் மக்கள் தொகை விகிதம் மற்றும் அண்டை மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டின் ஒதுக்கீடு மிகவும் குறைவு. நான் என்ன சொல்கிறோம்னா 2023 இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்கீமை எடுத்து பார்த்தோம்னா கூடியிருக்கு. நீ சொன்ன நிதியை கூட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அண்டை மாநிலங்களை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப சொற்பம் அப்படின்னது. அதேமாதிரி தாவேக அரசு கொண்டு வந்துள்ள ரூபாய் 131 கோடி அயல் நாட்டு கல்வி மற்றும் 240 கோடி தொழில் திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை. நீ சொன்னீங்களே அதே பாயிண்ட். ஆனால் அடிப்படை உள்கட்டமைப்பு, கல்வி உதவித்தொகை நிலுவை, பழைய உதவித்தொகை வழங்கலையாம். அப்புறம் மண்ணின் மகள் திட்டம், பழங்குடியினர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், வீடு கட்டும் திட்டங்களுக்கு நிதி இன்னும் போதாமையாகவே உள்ளது. இப்போ இதெல்லாம் இந்த இவ்வளவு அமௌண்ட் வர்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எஸ்சி வீடே கட்டி கொடுக்கணும். ஆனால் அத்தனை லட்சம் கோடிங்க. இல்லை புரியுது சார். இன்னும் பாருங்க, புரிஞ்சுக்கிறேன். எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியை தனி பட்ஜெட்டாக ஒதுக்கி அதை வெளிப்படையாக செலவு செய்ய வேண்டும். எனவே உடனடியாக எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை விகித நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு செயல்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்ன கோரிக்கைனா, நீங்கள் மொத்த பட்ஜெட் அறிவிச்சிங்களே 3,50,000 கோடிக்கு அறிவிச்சிருக்கீங்களே, அதில் வந்து ஒரு 20 விழுக்காடு ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த ஒதுக்காமல் ரொம்ப சொற்பமாக வெறும் 1.38 விழுக்காடு ஒதுக்கிருக்கீங்க. 2 கூட இல்லை. இது வந்து ரொம்ப கேவலமானது. உண்மையிலே வந்து இப்போ அதெல்லாம் தெரியாமல் இருந்தால் பிரச்சனை. இப்போ எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் போன ஆட்சியாளர்கள் வந்து அந்த மகளிர் திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட தொகை எல்லாமே எஸ்சி எஸ்டி மக்களுடைய தொகை. அது மட்டும் இல்லாமல் 2021-22 எல்லாம் இதில் எடுத்துருக்கிறாங்க, ஆட்சியிலேருந்து எடுத்துருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், 2418 கோடி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணாமே. அது மட்டும் இல்லாமல் 2022-23 ஏறக்குறைய பல லட்சம் கோடியை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, ரெக்கார்டு இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட்டை பூரா அவங்களுக்கு மனசு வரல, இவங்களுக்கு கொடுக்குறதா. இப்போ ஏன் உங்களுக்கு பெரிய சிலை வந்து இதில் இருக்குது, ஆந்திராவில் அம்பேத்கர் சிலை, ஏன் வந்து விஜயவாடாவில் இருக்குது, ஏன் இருக்குன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒதுக்கலாம், கட்டலாம். இன்னும் வந்து தனியாக பல்கலைக்கழகம் கூட கட்டலாம். அதேமாதிரி தனியாக படித்து முடிச்சு வேலை இல்லாமல் தெரியும் எஸ்சி எஸ்டி நிறையா பேர் பயலுங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ஒதுக்கலாம். தொழில் முனைவர் பட்டத்தில் பல கோடிகளை கொடுக்கலாமுங்க. இது காசு இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. காசு இல்லை. யார் நல்லா கேட்டுங்க, திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த பட்ஜெட்லேருந்து அமௌண்ட்டை ஒதுக்குது. அதான் பல லட்சம் கோடி. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒதுக்குது. ஆனால் இது செய்கிறதில்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தான் என்ன ஒதுக்க போகிறது திட்டம் தான் இருக்குது, ஒதுக்கலை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ இருந்தே ஒதுக்கிட்டு இருக்கு. 1974 யோசித்து பாருங்க. அந்த பணங்களை பூரா அவங்க மாற்றி வேற போட்டு திருப்பி விட்டுரு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கீமுக்காக ஒரு பணத்தை எடுக்கிறோம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்துன்னா அவங்க கிட்ட நம்ம அதுக்கான தகுந்த இதுவும் சொல்லணும்ல. அதுதான் நான் கேட்டேன், கரெக்டான கேள்வி. ஆர்டிஐல கேட்குறாங்க, எப்படிங்க வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்துக்கு அவ்வளவு அமௌண்ட்டை எப்படி ஒதுக்கணுன்றதுக்காக என்னமா டயலாக் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிறாங்களே, அதை விட இதை கேளுங்க, நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அதிர்ச்சியாக இருப்பீங்க. ரோடு போடுறாங்க பார்த்தீங்களா, ஹைவேல வந்து இந்த காசை வச்சு போட்டுருக்குறாங்க. அப்போ அவன் கேட்டுக்கு என்ன சொன்னால், பக்கத்தில் சேரி இருக்குது, சேரிக்கு நாங்கள் ஒரு ரோடை போத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்து இந்த மதுரைக்கு போகும்போது பெரிய ஹைவே போச்சு, ஹைவே பக்கத்தில் சேரிக்குள்ளே ஒரு ரோடு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்கடா அப்படின்னு. எங்கே நான் சொல்கிறது கருத்தப்புளியம்பட்டிக்கு நாங்கள் அதை காரிலே வந்தோம். ஏன்னா அதில் ரோடு போட்டிருக்காங்க பார்த்தா ஆக்சுவலாக இந்த மெயின் ரோடு போட்டதே இந்த காசு. அதுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோட்டை போய் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் அந்த ரோடு நாங்கள் போடுறோம் அந்த காசை வச்சுன்னு. போடவே கூடாது. இப்போ நம்ம இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுங்களேன், நான் உண்மையாக சொல்கிறேன். இப்போ நான் அந்த டிவிக்கு ஆட்சியாளரை எதிர்த்து நான் இப்போ ஒரு ரெட்டு ஃபைல் பண்ணாலே சிக்கலாகி போயிடும். ஏன்னா சட்டம்ங்க,
ஆனால் நம்ம ஆட்சியாளர் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்றத பேச்சோட வச்சுக்கிறோம்ன்றதா பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி ஆயிடுச்சுல, முதல்ல இவ்வளோ விவரம் எங்கே இருந்துச்சு? இப்போ இப்படி ஒரு எங்களுக்கே இப்போ தெரியுது, இதுக்கு மாதிரி தெரியாது அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறது. அப்படின்னா எப்படி பொதுமக்கள் அதுவும் பாருங்க, தமிழ்நாட்டில் 2024 தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஆனா அதை பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. பணம் அப்படின்றது பொதுமக்கள் கிட்ட ஊரா சொல்லியிருந்ததானே அவங்களும் அது மாதிரி அப்ளை பண்ணலாம், நம்மளுக்கும் லோன் கிடைக்கும்ன்றதுலாம் தெரியும். இப்போ ஆந்திரால 10 லட்சம் ரூபாய் டக்குன்னு கிடைச்சு அவங்க ஒரு வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு படிப்பு படிக்கிறாங்க. நம்ம ஆந்திரா மட்டும் இல்ல, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், நான் சொல்றேன் எல்லாரும் விசாரிச்சு, மகாராஷ்டிரா அங்க இருக்கிற. ஆனா அங்க என்ன திருட்டுத்தனம் பண்றாங்கன்னா, தலித்து பேரை சொல்லி மத்தவன் வாங்கிடுறேன். இப்போ தலித்துடைய போய் வேலை பார்ப்பாங்களே பெரிய முதலாளிகிட்ட, அவன் பேப்பர்லாம் வாங்கிட்டு போய் முதலாளி அங்கே கொடுத்து அவன் பேரில் பல லோனை வாங்கிடுறது. ஆனால் எடுத்துக்கிறது வேற ஆள் பயன்படுத்துறது. ஆனால் இருந்த கூட தலித்து பேரில் தான். இப்போ அது கூட நமக்கு வழி இல்லாமல் இருக்குல்ல, அந்த பேர் இல்லாமல் வேற ஸ்கீமுல போகுது. அதே பெரிய வருத்தமான செய்தி. அதனால இந்த ஆட்சியாளர்கள் இப்போ இந்த சப்ளான் என்ன, சிறப்பு கூராய்வு திட்டம்னா என்ன, இதை நல்லா உணர்ந்து அரசு, இதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 5000 கொடுத்தோம்னாங்க மகளிர் உரிமை தொகை. அந்த 5000 பூரா இன்னொன்று சொன்ன நீ அதிர்ச்சி ஆயிருவீங்க. இந்த அதிர்ச்சி நம்ம டிவிக்கு நம்ம ஆட்சியாளருக்கு சொல்லக்கூடாது. இப்போ டிவிக்கில் வந்த ஒரு 2 ஸ்கீம் SC/ST உடைய காசு ரெக்கார்டோடு நான் வச்சிருக்கிறேன். சரி, அதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறதுல என்னன்னா ஒரு பொதுவான ஒரு கருத்து வரும். ஒரு எப்பயுமே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு வரும். ஆனால் நம்ம யாருக்காக பண்ணுறோம்? மக்களுக்காக பண்ணுறோம், நமக்காக ஒன்றும் பேசலைல, மக்களுடைய உரிமைக்காக நான் பேசுகிறேன். பாரு, இந்த ஸ்கீமோட சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மிரண்டு போயிருவீங்க. RTA பேரோடு இருக்குது இந்த. ஆனால் அவங்க சன் நியூஸில் எடுத்து போட்டுருக்குறாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் பட் நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருங்க பாருங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்துக்கு ஒரு அரசாணை இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் ரூபாய் 217 கோடியில் ஆதி திராவிடர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு செயல் திட்ட நிதியிலிருந்து 63.15 கோடி மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டத்திலிருந்து 6.11 கோடி பயன்படுத்தப்பட்டுள்ளதான அதிர்ச்சி செய்தி வந்துள்ளது. இது மட்டும் சன் நியூஸ். இது சின்ன அமௌண்ட், இது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. இது ஒரு நல்லது, குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறன்றது நல்ல சிஸ்டம். ஆனால் இதே திமுக இங்கே பாருங்கள், திமுகவில் அதை என்னால் அமௌண்ட்டே படிக்க முடியல. எத்தனையோ 13 லட்சத்துக்கு 13 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி கோடியே ஆட்டையை போட்டிருக்காரு. இந்த ஒரு படத்தை போட்டு எப்படி நக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் 2 பேர் SC/ST வர நிதியை பூரா அவர் மாற்றி அந்த பக்கத்து வேறு பக்கத்து மாற்றிட்டாருன்றக்காக அவருக்கு இந்த பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்கள் சேனல்லே அதை எடுத்து போடுங்க. இல்லை, சன் நியூஸ்ல அந்த இது மட்டும் சொன்னாங்களே, படி, நீங்களே படிங்க, அது என்னன்னு படிங்க. கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு SC/ST சிறப்பு உட்கூறு நிதியிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் இது எப்படி சார் என்றது? அதான் 13 லட்சம் கோடி. 10,000 13 லட்சம் கோடி கூட இல்லை சார், இது 113 லட்சம் கோடி. பேப்பர் நியூஸில் வந்துச்சு, RTல எடுத்துக்கிறாங்களே. 13 லட்சம் கோடியில் 17 எண்ண முடியாத அளவுக்கான ஒரு அமௌண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு தலைவர் மகளிருக்கு. இது யாருடைய பணத்தை யாரு பயன்படுத்துறது? ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா SC/ST பசங்க அந்த ஃபண்ட் இல்லாமல் அவங்களுடைய வாட் அபவுட் ஆர் எஜுகேஷன், வாட் அபவுட் ஆர் வெல்ஃபேர், அவ்வளோ கொடுமைகள் இருக்குது. அப்போ இதை இப்போ உண்மையில் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஆட்சியாளர்கள் நம்ம இதை எடுத்து சொன்னோம்னா. ஏன்னா மீட்டிங் போட்டாங்களே, இப்போ ஒரு முதல் முறையாக தமிழ்நாட்டில் மீட்டிங் போட்டிருக்கு. இதுக்கு நம்ம விஜய் பாராட்டணும். இப்போ அடுத்த மீட்டிங்லாம் இப்போ புது குழு உருவாக்குவாங்க. அந்த குழுக்கு நம்ம கூட போகலாம், ரைட்டா, நம்ம கேட்கலாம். அப்போ அந்த குழுக்கு போகும்போது நம்ம இந்த அமௌண்ட்டுகள் எல்லாம் வந்தால் புரிசுமா RTL எடுத்து வெளியில் காட்டுறதை விட வருவதற்கு முன்னாலே தடுப்பதான முக்கியம். பாருங்கள் சார், இவ்வளவு அமௌண்ட் வருது, அப்போ நீங்கள் எங்கள் தலித்து மக்களுக்கான நீங்கள் வேலைக்கு இதை ஒதுக்கீடு செய்யலாம், இல்லை அவங்க நிலம் கொடுக்கலாம், இதை கேளுங்க. அதோடைய சிஸ்டத்தை பூரா நான் தமிழ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு சொல்ல. வறுமையை குறைப்பதற்கான என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை பூரா செய்யணும்னு சட்டம். அடுத்து அடிப்படை தேவைகள் இருக்கணும். அடிப்படை ஒரு சேரியில் அங்கே விளக்கு இல்லாமல் இருக்குது, அந்த சேரிக்கு தனியாக பள்ளிக்கூடம் இருக்காது, அவன் பொது பள்ளிக்கூடத்தில் படிப்பேன், அங்கே தனியாக பள்ளிக்கூடம் வைக்கலாமா, தனியாக ரேஷன் வைக்கலாமா? அங்கே போனால் தானே உங்கள் சிக்கல். எங்கள் கிராமங்கள் சேரியில் பார்த்துருக்கீங்களா, தனித்தனியாக இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அங்கே தான் ஊருக்குள்ளே போகணும், இதுக்கு ரேஷனுக்கு அங்கே தான் போகணும், ஓட்டு போடுறது கூட அங்கே தான் போகணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அடிப்படை சேவைகள் மற்றும் தேவைகளை ஒட்டி அவங்க சேரி பகுதியிலே செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளவு காசுகள் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி திறன் பயிற்சி, ஒரு படித்த ஸ்கில் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி சொத்தை உருவாக்கலாம்,
சொத்து இல்லாதவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதில். அப்போ எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். அதாவது இந்த திட்டமே அம்பேத்கரோட திட்டம் தான். அந்த அம்பேத்கர் திட்டத்தை தான் இந்திரா காந்தி அம்மா எடுத்து அவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி பட்ஜெட்லேருந்து இவ்வளோ ஒதுக்கணும்னு அப்படின்னு. இது மடை மாற்றாதீர்கள் மற்ற பக்கெட்டு அப்படின்னு அவர் அந்த காலத்திலே சொல்கிறாரு. யார்? அம்மா இந்திரா காந்தி அம்மா. ஆனால் இவ்வளோ வருஷமாக மடை மாற்றி தான் எல்லாம் இவ்வளோ வருஷமாக நமக்கே தெரியாதுங்க. நமக்கு போன வருஷம்தான் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் கார்த்திக், என்னோட நண்பர் தான், எவிடன்ஸ் கதி இருக்கார்கள், அவங்களுடைய நண்பர் தான் அவர் தான் முத போடுறாரு. தலித்து மக்களுடைய அந்த சப்ளைனுடைய திட்டத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் இவர்கள் பயன்படுத்தாமல் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் அப்படின்னு. அப்போ தான் அதிர்ச்சியாச்சு. அப்புறம் கலைஞர் அப்போவே சொன்னாங்க, கலைஞர் டிவி கொடுக்கும்போதே இந்த காசு பூரா யாருடைய காசுனா தலித்து மக்களுடைய காசுன்னு. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்தி வெளியே சொல்லியிருக்காங்க, ஆனால் ரெக்கார்டு வேணும்ல. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசின எல்லாத்துக்குமே என்ற ரெக்கார்டு இருக்குது. ஆர்டிஐ போட்டு எடுத்தது எல்லாம் அதான் பேர் சொல்கிறேன்ல, வெங்கடேஷ் என்ற ஒரு நண்பர் தான் இது ஆர்டிஐயில் போட்டு எடுத்துருக்கிறார். இன்னமும் உங்களுக்கு திடுக்கிடும் பல தகவல் இருக்குது. ஆனால் ஒரு நாகரிகம் கருதி நான் இப்போ எல்லாத்தையும் நான் சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அவ்வளவு தகவல்களை எடுக்கிறாங்க. இப்போ ஆர்டிஐ திட்டம் வந்தது நம்ம தமிழ்நாட்டில் தனி மனிதனுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு. இப்போ தான் வந்திருக்கு ஆர்டிஐ. முதல்ல நீங்கள் கேட்க முடியாது அரசாங்கத்திட்ட. இப்போ நீ அரசாங்கத்துக்கு நேராக ஒரு அமைச்சர் பேரை சொல்லி, இந்த அமைச்சர் இந்த 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு காசு வந்து சம்பாதிச்சாரு. ஆனால் இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட்டில் வந்து போன வாட்டி வந்து 3 லட்சம் 3.5 லட்சம் வீடு கட்டுறது போன திட்டத்தை விட இந்த இது அதிகப்படுத்தி எல்லாம் கொடுத்துருக்கு. அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் போன ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், அது எப்போ 79லேருந்து தலித்து மக்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள், சீட்டிங் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதே இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து. அது இப்போ தொடர்ந்து இங்கே வருது, தப்பு இல்லை. ஆனால் நம்ம அடுத்து நம்ம பட்ஜெட்டில் நிச்சயமாக நம்ம கேட்போம். இந்த வேளாண்மை தனியாக போகிற பட்ஜெட்டு எல்லா தலித்துக்கும் இடம் இது கொடு, நிலத்தை கொடு. 1 ஏக்கர் கொடுக்கலாமுங்க. ஏங்க பஞ்சமி நிலங்களே பல இருக்குது. அதை பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதற்கான என்ன ஸ்கீமு அதை போடு. ஏற்கனவே போட்டார் கருணாநிதி, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆணையம் அமைச்சார். அந்த ஆணையம் அப்படியே தூங்கிருச்சு, வரவே இல்லை. ஏன்னா அந்த ஆணையத்தை வச்சதுமே அண்ணா அறிவாலயமே பஞ்சமி நிலம்ட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பிரச்சனை வந்துச்சுல, அங்கே இருக்கிற இது என்ன முரசொலி ஆஃபீஸு பஞ்சமி நிலம்ட்டாங்க. அங்கிட்டு பார்த்தா ஜெயலலிதா அம்மா ஒரு வீடு வாங்கி வச்சிருந்துச்சுல, அந்த வீடு இந்த வீடு இல்லை, அங்கே வெளியில் ஒரு வீடு வாங்கிருந்துச்சு, அந்த வீடும் பஞ்சமி நிலங்கள் அப்படின்னுமே பெரிய பெரிய தலைகளுடைய இடங்கள்லாம் பாதிக்கவுமே அதை அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. அது மாதிரி இப்போ இதை நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப நுட்பமாக கவனிச்சுட்டு அடுத்து வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆட்சி மற்ற ஆட்சியாக தான் கைது பண்ணிடுவாங்க. என்ன இவ்வளோ கருத்து நீ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஏதாவது ஒரு குண்டாசை போட்டு மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் சரி இவ்வளோ ஸ்கீம் இருக்குது, நம்ம எதுக்கு காசை திருப்பி அனுப்ப, அது தவறாக போய் நாளைக்கு வந்து இந்த அமௌண்ட்டு இப்போ திருப்பி அனுப்பினாங்கன்னா ஆர்டியில் வேணால் போட்டு எடுத்தோன்னா அது டிவிக்கு ரொம்ப இழிவாயிரும், எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்களுடைய அமைச்சராக இருக்கிறோம்ல வன்னியரசு அவர் தானே சமூக நீதி, நிச்சயமாக இதை வந்து நாங்கள் சொன்னீங்களா? இல்லை எல்லாம் பேசியிருக்கு, எல்லாம் நாங்கள் கூப்பிட்டு நான் பேசினதுனால தானே அந்த மீட்டிங்கே போடுறாங்க. முதல்வருடைய தலைமையில் அந்த மீட்டிங் போட்டது காரணமே விடுதலை சிறுத்தைகள் தானே. ஆனால் ஒரே நாள் செய்ய முடியாதுல்ல. இப்போ நமக்கே இப்போ தான் வருது டீட்டெயிலு, சரிங்களா? அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு நாள் முன்னாடின்றதுனால அவங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே தயார்படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து வேணால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஒரு நிச்சயம் வர்ற பட்ஜெட்டில் வந்து நாங்கள் விடமாட்டோம். நிச்சயமாக இதற்கான கேள்விகளை கேட்போம். இந்த பட்ஜெட் வந்து பல பேர் வெறும் கட் காப்பி பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உங்கள் சைடு இல்லை சிறப்பான ஒரு இது. நம்ம வந்து பேசிக் இந்த சப்ளானை வச்சுதே நம்ம சொல்கிறோம் தவறு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மொத்த திட்டங்களோடு கம்பேர் பண்ணும்போது பல ஆட்சியில் கம்பும்போது சிறப்பான ஒரு திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்சவங்க எல்லாம் வந்து சொல்கிறக்கூடிய விஷயம் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பட்ஜெட், எங்களுடைய திட்டங்களை பேர் மாற்றம் மட்டும் பண்ணி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி? நல்ல திட்டங்கள் இருந்தால் வந்து அதை நம்ம அமல்படுத்தல ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது திட்டத்தை அவர் வந்து புறந்தள்ளி விட்டுருந்தாருன்னா தான் தவறு. பேரை மாற்றுறது எல்லா இடத்துலையும் இயற்கை தான். அவங்க பல 12 காலத்திலேருந்து நடக்குது. கரெக்டாக அப்பா இருப்பேன், அப்பாவனை வீழ்த்திட்டு மயம் வந்துட்டாருன்னு பேரெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றிட்டு அமைச்சரை ஏரியாவே மாற்றிடுவாங்க. தலைமையகம் எங்கே இருக்குன்னே மாற்றிருக்கிறேன். பழைய வரலாறு இருக்குது. அது இவங்க கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க வந்து நம்ம சட்டமன்றத்தை எங்கே கொண்டு வந்தாங்க? ஓமந்தூர். இன்றைக்கி அது ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க. இந்த அம்மா வந்து கரெக்டாக இப்படி பல விஷயங்கள் வந்து மாற்றுவாங்க. ஏன் அந்த அம்மா கொண்டாந்த சில சிஸ்டத்தை இவங்களே காலி பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து எதுவும் காலி பண்ணலை, பேரை மாற்றிருக்கிறாரு. அப்போ பேரை மாற்றினா அவர்
மாற்றாமல் இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது மொத்தத்தில் திட்டத்தை காலி பண்ணியிருந்தால் நம்மளே கேட்போம். பெயர் மாற்றம் மட்டும்தான் இது நடந்திருக்குது, புதுசான ஒரு திட்டம் எதுவும் கொண்டுட்டு வரல அப்படின்றாங்க. அதை வரவேற்கணும்ன்றம்மா. என்னன்னா பழைய திட்டங்கள் அப்போ நல்ல திட்டங்கள் நீங்கள் போட்டிருந்துருக்குறீங்க, அதை ஒன்றும் நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் நிறையா திட்டங்கள் புதுசாக வந்திருக்கு, அதை அவங்க பார்க்கணும். அதை பார்க்காம அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அயலகத்தில் இருக்கிற வெளிநாட்டில் போய் படிக்கிற தலித் மாணவர்களுக்கு இப்போ நிறையா மாணவர்களுக்கு வழங்குறதே ஒரு நல்ல திட்டம் தானே, சிறப்பான திட்டம் தானே. அதனால் வந்து அதை நல்லா கேட்டுங்களேன். அவங்க திட்டத்தை போனால் கேன்சல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அதுதான் தவறான ஆட்சி. அப்போ நீங்கள் மொத்தத்திலே சீட்டிங் பார்ட்டின்னு ஆயிரும். நீங்களும் நல்லா சில திட்டங்கள்லாம் செஞ்சீங்க. இப்போ நம்ம ஏன் சமத்துவபுரத்தை பாராட்டுறோம்? ஆனால் சமத்துவபுரத்தை பற்றி எதுவுமே இந்த இதில் பேசவே இல்லை. ஆமாம், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிறது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்ததில் வந்து நிச்சயமாக செய்யணும் வர்ற ஆண்டு. ஓகே. ஸோ பட்ஜெட்டை பற்றி ரொம்ப விவரமாகவும் முக்கியமாக அதில் வந்து எஸ்சி எஸ்டியினுடைய உட்கீழ் இருக்கக்கூடிய அந்த உட்கூர் திட்டத்தை பற்றி ரொம்ப விவரமாக சொன்னீங்க. இது உண்மையிலே நிறைய பேருக்கு ஒரு ஐஸ் பிரேக்கிங்காக, ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொன்னதுனால இதுக்கப்புறம் பொதுமக்களும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு இது இவ்வளோ உரிமை இருக்குதான்னு சொல்லிட்டு எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இதுக்கப்புறமா கேட்டு வாங்குறதுக்கும் தொழில் முனைவோராக ஆகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது அமைஞ்சிருக்குது. கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி, வணக்கம்.